கேம் தாரணி இங்க இருந்தா தவிச்சு வெளில போனா அதான் கேம். கைஸ் இவங்களை கண்டுபிடிக்க சொன்னா இவங்களே கையாலே வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க கைஸ். ஹெல்ப் பண்ணி இப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய கண்டுபிடிச்சது நான் தான். பட் ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க யாரும். கைஸ் இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டக் அவுட் அங்கே வந்திருக்கோம். ஸோ டக் அவுட்டில் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து கேம்ஸ் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக ப்ரிசன் பிரேக்கர், ஸோ சர்க்கிட் பிரேக்கர், அது மாதிரியான சில கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கேம்ஸை வந்து நம்ம பசில் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணி ஹேண்ட் கப்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அதை சால்வ் பண்ணி நம்ம எப்படி வெளில வரோம் அப்படின்றத இந்த கேமு. ஸோ உங்களுக்கு நான் பேக் கேமில் காமிக்கிறேன். அந்த என்னென்ன கேம்ஸ் அவைலபிள் இங்கே இருக்குது, பெர் ஹெட் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் பேக் கேமில் காமிக்கிறேன். ஸோ கைஸ் இதுதான் இந்த கேம்ஸ் அவைலபிள் இருக்கிறது. தி டைமண்ட் வால்ட்டு, பேண்டமிக், த ஃபைனல் ஃபார்முலா, தி ப்ரிசன் பிரேக் அண்ட் சர்க்கிட் பிரேக்கர். ஸோ நாங்கள் போகிறது என்னென்னா அந்த ப்ரிசன் பிரேக்கு. ஸோ இது வந்து வீக் டேஸில் பெர் ஹெட்டுக்கு வந்து 500, வீக்கெண்ட்ஸில் இது வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். 2 பிளேயர்னால் 700, 3னா 650, 4னா 600, 5 பிளேயர்னால் 550, 6+னா 500. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அது ஏற்ற மாதிரி. டைம் டியூரேஷன் வந்து 45லேருந்து 60 நிமிஷம். ஸோ இங்கேருந்து நம்ம இப்படியே தான் நேராக உள்ளே போகிறோம். ஸோ நான் உள்ளே போயிட்டு எப்படிலாம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல கைஸ். செம்ம டார்க் ரூமு. 3 பேரை வந்து ஹேண்ட் கஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் வந்து 4 பேர் இருக்கோம். 3 பேரை ஹேண்ட் கஃப் பண்ணிடுவாங்க. தனியாக ஒருத்தவங்க வந்து இந்த பிரிசனுக்குள்ளே அடைச்சிடுவாங்க. ஸோ அந்த ஒருத்தர் தான் வந்து எல்லாருமே இப்போ காப்பாற்றி போகணும். ஸோ இது வந்து லேசர் மைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுதான் கேம் தாரணி. இங்கே இருந்தால் தவிச்சு வெளில போகணும் அதுதான் கேமு. என்ன மேட்ச்சு என்னன்னே தெரியாமல் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இது மாதிரி வந்து ஹேண்ட் கஃப் போட்டுருவாங்க. வெளியில் இருக்க 3 பேருக்குமே அவங்களுக்கு வந்து ஹேண்ட் கஃப் போட்டுருவாங்க. ஸோ உள்ளே வந்து இந்த இடத்துல ஒரு ஜெயிலில் ஒருத்தர் வந்து அடைச்சிருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த கேமு இங்கே க்ளூஸ்லாம் கண்டுபிடிச்சி இதில் எப்படி க்ளூ கண்டுபிடிக்கிறது என்னென்னே புரியல. ஸோ ஓகே க்ளூஸ் நான் வீடியோவில் காமிக்கல. ஓகே க்ளூஸ் நம்மளாம் கண்டுபிடிக்கணும். ஸோ க்ளூஸ் கண்டுபிடிச்சிட்டு அங்கே வெளியில் இருக்க 3 பேரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்க என்ன காப்பாற்றுவாங்க. அப்புறம் அவங்க 3 பேரையும் காப்பாற்றிப்பாங்க. ஸோ எப்படி வந்து அவங்க ஹேண்ட் கஃப்லாம் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் சார் ஜெயிலுக்குள்ளே வந்து மாட்டிட்டோம். 3 பேர் வெளில நிற்கிறாங்க. நான் தான் உள்ளே நிற்கிறேன். என்னை நம்பி தான் இப்போ 3 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ க்ளூ வந்து நான் தான் கண்டுபிடிக்கணும். அதில் அந்த க்ளூலாம் காமிக்க மாட்டேன். ஸோ ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும் நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாது அப்படின்னா வந்து இன்னும் செம்மையாக இருக்கும் கைஸ். எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இப்போ நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு அவங்களே கதவை திறந்து விட்ருவாங்க. ஸோ என்னை நம்பி வந்து உள்ளே அனுப்பிச்சு விட்ருக்காங்க. நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல. ஃபேஸ் தெரியுதான்னு கூட தெரியல. கரெக்டாக ஃபேஸ் தெரியுதா? ஓகே ஸோ கைஸ் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து போக கேம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரி நான் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு வரமா வருவோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சான். கண்டுபிடி நீ தான் கண்டுபிடி. ஆமான்னு சொல்லுவாங்க. கைஸ் இவங்களை கண்டுபிடிக்க சொன்னா இவங்களே கையாலே வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க கைஸ். இங்கே ஆக்சுவலாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு செம்ம கஷ்டமாகவும் ஃபன்னாகவும் செம்மையாகவும் இருக்குது கைஸ். மூளைக்கு செம்ம வேலை. ஆனால் மூளை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வெளில விட்டதுக்கு இந்த ரூமில் என்னென்ன இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர இவங்க எதுவும் கண்டுபிடிக்கல. நல்ல வேலை. அதுவும் கைஸ் அந்த அக்கா வந்து சொன்னாங்க வெளியில் வந்து இருக்காங்க இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி அவங்க. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க ஹெல்ப்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்ப்பே அவங்கள்ட்ட தான் கேட்டால் அடுத்த ஹெல்ப்பும் அவங்கள்ட்ட தான் இப்போ கேட்போன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் மட்டும் தான் கேட்டுட்ருக்கோம். உள்ளே வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். இங்கே வந்து 1/2 மணி நேரத்தில் ஒரு லைட்டு போட்டிருக்கோம், 2 டார்ச் லைட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். இதுக்கு 3/4 மணி நேரம் அவ்வளோதான். இதில் ஆக்சுவலாக இன்னும் பூட்டுலாம் வேறு திறக்க வேண்டியது இருக்குது. இன்னும் என்ன பண்ண போகிறோம் என்னன்னு தெரியல கைஸ்.
கைஸ் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு அந்த அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி இப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய கண்டுபிடிச்சது நான் தான், பட் ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்களும் இங்கே வாங்க கைஸ், வந்தால் செமையாக ஜாலியாக செமையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி டைமண்ட் வால்ட்டு, த ஃபைனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது. ஸோ லேசர் மெய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போனது வந்து ப்ரிசன் பிரேக். செமையாக இருந்துச்சு கைஸ். இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை பை.